என் பேர் சந்திரசேகரன். எம்எஸ்எஸ்ல 4 இயர்ஸா ஒர்க் பண்றோம். மதுரை சென்னை ரெகுலரா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிராவல் பண்றப்ப அந்த பயோ பிரேக் விடுவாங்களா, அப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த விண்டோ சீட்ல உட்காந்து டிராவல் பண்றது வேற லெவல் ஃபீல். சீரியஸா எம்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், கேரளான்னு சொல்லிட்டு நிறைய ரூட்ல ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் பஸ் கிளம்புறத பார்த்தோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் வண்டி. இன்னும் மதுரை வண்டி வந்து வரல. ஸோ இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நானுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க மணி பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆம்னி பஸ் லாக் கவர் பண்ண போறோம். ரைட் நவ் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருக்கேங்க. ஆக்சுவலா வந்து தீபாவளி வந்துச்சு. இன்னைக்கு கரெக்டான டேட் வந்து பாத்தீங்கன்னா October 28. ஸோ தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பட் பஸ்ஸோட விலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. பட் டுடே மார்னிங் வந்து ஒரு பிரைவேட் பஸ் செக் பண்றப்ப விலை 799 எனக்கு ஒரு சீட்டர் கிடைச்சிச்சு. ஸோ புக் பண்ணி சென்னை டு மதுரை எம்எஸ்எஸ்ல வந்து டிராவல் பண்ண போறோம். தலைவன் வந்துட்டான். அப்படியே தலைவனை வந்து ரிவர்ஸ்லேயே கூப்பிட்டு வந்தாங்க. நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9:10 போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் 9:30 தான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டுடே சென்னை டு மதுரை டிராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆம்னி பஸ் டிராவல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பற்றி சொல்லிடுறாங்க. ஸோ அதாவது 30 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு டிராவல்ஸ் தான். கம்ஃபர்ட் வைஸும் சரி அண்ட் ஆன் டைமும் சரி. நான் நிறைய வாட்டி டிராவல் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் டுடே எப்படி இருக்க போகுது, ஏன்னா தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி டிராவல் பண்ண போகிறோம். டிராஃபிக் எப்படி இருக்க போகுது அண்ட் எப்படிலாம் போக போகிறாங்க அண்ட் கேபின் ரைடு எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நானும் இருக்கேன். நீங்களும் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுவோம். காய்ஸ், இன்டீரியர் சும்மா வேற லெவல்ல தரமா வச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே பக்காவா ஹைஜீனிக்கா இருக்குங்க. அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டபுள் பர்த், சிங்கிள் பர்த் ரெண்டுமே எப்பயுமே சேமா தான் இருக்கும். 2 கிளீன்டு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்குங்க. அண்ட் கர்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாண்டிலிஷ் கலர் சொல்லுவாங்க. சீரியஸா அதுவுமே சூப்பரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, டபுள் பர்த் அப்படின்றதால 2 மொபைல் ஹோல்டரும் 2 அடாப்டரும் இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பியும் போட்டுக்கலாம், பிளஸ் பிளக் பாயிண்ட் ரெண்டுமே இருக்கு. இது வந்து டபுள் பர்த் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பர்த். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அம்யூனிட்டிஸ் தாங்க இருக்கு.
செமி ஸ்லீப்பருக்கு வருவோம். செமி ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது நிஜமாலே. அண்ட் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஹோல்டரும் இருக்குது. ஒரு க்ளீன்டு பெட்ஷீட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் வந்து அந்த வண்டியில் வந்து ஒரு நாள் ஏற்றாமே போயிருக்காங்க. அவங்க அப்படிதான் போவாங்க. அவங்க சாதாரண மேல்மருவத்தூர் வரும்போது 6 மணி எங்கேயோ 6 மணிக்கு வந்துருவேன். எந்திரிச்சு வந்து கேட்குறாங்க 6 மணிக்கு கோயம்பேடு போட்டு இங்கே இருக்குன்னு எப்போ போவீங்க? நீங்க விஜய் மீட்டிங் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க டைம் எல்லாம் போட்டுருக்கீங்க. நான் அப்படி கணக்கு போட்டுருந்தா இங்கே 9 டைம் 9க்கு மேல் ரேட்டா வந்து போகலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டோலில் இருக்கும். ஆக்சுவலாக சரியான டிராஃபிக் இருக்கும். ஃபஸ்ட்டு பிக்கப்கே சரியான டிராஃபிக். இதுக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆகல. 3 நாள் முன்னாடியே கிளம்பும். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. உங்க பேரு உங்களை பத்தி சொல்லுங்களா? என் பேர் சந்திரசேகரன். MSSல 4 இயர்ஸா ஒர்க் பண்றேங்க. ஓகேண்ணா. மதுரை சென்னை ரெகுலரா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. சர்வீஸ் நல்லா இருக்குங்க. வண்டியில் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் போர்டிங் பாயிண்ட் எல்லாமே ஈஸியாகவும் அவங்களுக்கு எப்படி நாங்கள் போர்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, இந்த டைமை வெயிட் பண்ணுங்க.
அந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற டிரைவர்களும் எல்லாருமே ஓரளவுக்கு சர்வீஸ் டிரைவர்கள் தான் இருக்காங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு மரியாதையான ஒரு கம்பெனிங்க. ஓகேண்ணா. வண்டி ரெகுலராக உள்ள வந்து நீட்டாக வச்சிருக்கோம். ஓகேண்ணா. வாட்டர் பாட்டில் நாங்கள் கொடுக்குறோங்க. இருக்கிற அட்டெண்டரும் நல்லா கரெக்டாக செலக்ட் பண்ணி தாங்க அட்டெண்டர் நம்ம ஆஃபீஸில் செலக்ட் பண்ணி தான் ஏற்றுவாங்க. ஓகேண்ணா. ஓரளவுக்கு நீட்டாக எல்லாமே வர கஸ்டமருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஓகேண்ணா. நீங்கள் ரெகுலராக வந்து பாருங்க எப்படி உங்கள் சர்வீஸ் இருக்கு, எங்கள் சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுக்குறது, வழியில் ஏதாவது ஒரு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு எவ்வளோ வருஷமான டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நாங்கள் 20 வருஷமா டிரைவிங். 20 வருஷமா டிரைவிங். இந்த கம்பெனிக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேண்ணா. கம்பெனிலுமே நீட்டாக எல்லாம் என்னென்ன பண்ணி கொடுக்கணும் டிரைவிங் பண்ணி கொடுக்குறாங்க. அட்டெண்டரு என்னென்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமோ நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. வர கஸ்டமர்னுடைய லக்கேஜ் பேக்குங்களும் அதுக்கு ஒரு சேஃப்டியான முறையில் தான் நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. ஸோ டோட்டலாக வந்து 2 டிரைவரை நான் ஓட்டுவீங்க? ஆமாங்க, 2 டிரைவர். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் கவர் பண்ணி ஓட்டுவீங்கண்ணா ஒரு பையில? டோட்டலாக மதுரை வந்து 540 கிலோமீட்டர் வருதுங்க சார். எங்களுக்கு போடிமேடு கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மதுரை பாத்திமா காலேஜ் வரைக்கும் போகிறோங்க. 540 கிலோமீட்டர் வருது. ஆளுக்கு 245 250 கிலோமீட்டர் ஷேர் பண்ணி ஓட்டிக்கிறோங்க. ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை. டிரைவருக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் வர கஸ்டமர்லாம் நீட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே. அண்ணா ஸோ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டையில் வந்து பயோ பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 10 மினிட்ஸ் பயோ பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். 9:30ல வந்து சுத்தமாக தூங்கவே இல்லைங்க. கிளாம்பாக்கம் வரைக்கும் முழிச்சுட்டே வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கேபின் ரைட் விட்டு போகவே மனசு இல்லை. ஸோ நிறைய ஓவர்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ரைட் நான் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். 10:30, 11:30, 12:30, 1:30, 5 இயர்ஸாக வந்து தூங்கவில்லை. கண்டினியூஸாக நிறைய ஓவர்டேக்ஸ் எடுத்தோம். அண்ட் பஸ்ஸோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா சீரியஸாக வேற லெவலுங்க. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீட் லாக்டு, 80
டிரைவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டோட்டலாக 2 பைலட் சொன்னோம். ஃபர்ஸ்ட் பைலட் வந்து கிளாம்பாக்கத்துலேயே பேசிட்டாரு. ஸோ இந்த பயோ பிரேக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பைலட் தான் இதுக்கப்புறம் வந்து பஸ்ஸை டிரைவ் பண்ண போறாரு. ஸோ அந்த அண்ணா வந்து காய்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு, தூக்க கலக்கத்தில் டைம் வந்து மாற்றி சொல்லிட்டேன். 2 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோங்க. ஸோ வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடித்தேன். லைக் எப்பயுமே வந்து ட்ராவல் பண்ணுறப்ப அந்த பயோ பிரேக் விடுவாங்களா, அப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது வேறு லெவல் ஃபீல் சீரியஸாக. அண்ட் நைட் டைம் ஜேர்னி வேறு சீரியஸாகவே ட்ராவல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் பைலட்டை நான் ஓட்டிட்டு போகிறாரு. முடிஞ்ச வரைக்கும் கேபின் டைம் ஷூட் பண்ணிவிட்டு, ஏன்னா காஃபி குடிச்சோன்னே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேபின் டைம் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போவோம். அகைன் மார்னிங் ஏஞ்சி என்னென்ன வியூஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஹாய் கைஸ், ஸோ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுதுங்க. 7:05க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாத்திமா காலேஜ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ எம்எஸ்எஸ்ல ட்ராவல் பண்ணுறதுல வந்து இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஆம்னி பஸ் அதே மாதிரி எஸ்ஐடிசி பஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணியோட லாஸ்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள இன்டீரியர் வரணும் அப்படின்னா இன்னொரு பஸ் முடிச்சு தான் வரணும். பட் எம்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி தாண்டியுமே ஒரு 4 ஸ்டாப்பிங் தராங்க. மறக்காம மாசா பிஜிஎம் போட்டு கேஜிஎம் பிஜிஎம் போட்டுருக்கேன். இமேஜ் எல்லாம் கேஜிஎம் என்னைக்கு மட்டும் கேஜி என்னைக்கு மட்டும் கேஜிஎம் பிஜிஎம் போட்டு ஆர்டர் எடுத்து
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணியோட நிற்காம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காலவாசல், குரு தேட்டர் அண்ட் ஃபாத்திமா காலேஜ் அட்லாஸ்ட் வந்து நம்மளை ஃபாத்திமா காலேஜில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 10 minutes தான் டிலே. ஏன்னா பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் போர்டிங் டைம் டிலே ஆனதால நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் ப்ளஸ் அதனால டிலே ஆயிடுச்சு. பட் ட்ராவல் வைஸ் கம்ஃபர்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்பவே சேஃபாக இருந்துச்சு. 2 பைலட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாருமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்தாங்க. ஒரு சேஃபான ஜேர்னி. வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான ட்ராவலில் மீட் பண்ணுறேன். டாடா.